ஓம் நித்யானந்தம் பரமசிவம்னு நான் என்ன மாதிரின்னு பண்ணிட்டுருக்கேன் நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க. இதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பசங்களும் வந்து கைலாசவாதியாக மாறுறதுக்கான நேரம் சரியாக வந்துருச்சு. லாஸ்ட் ஒரு 1 வீக்காகவே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டிஎம் எனக்கு இன்ஸ்டாகிராமில் அது நீங்கள் பாரு நித்யானந்தா லொக்கேஷனை சொல்ல போகிறாரு, நித்யானந்தா லொக்கேஷனை சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு டிஎம் பண்ணிருந்தீங்க. எனக்கு ஃபஸ்ட்டு வந்து அது ஏதோ ப்ராங்க்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா நியூயார்க்கில் இருக்கிற டைம் ஸ்கொயர் இருக்குல்ல, அந்த வேர்ல்டு ஃபேமஸ் ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த இடத்துல ஒரு டீசர் கட்டு. அந்த டீசர் கட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம நித்தி இருந்துக்கிட்டு ட்ரம்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருக்காரு. பேக்ரவுண்ட் மியூசிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெயிலர் மியூசிக்கு. சோனி கிட்ட காப்பிரைட்லாம் வாங்கினாங்களா இல்லை அனிருத் கிட்ட பெர்மிஷன் கேட்டாங்களான்னு தெரியல. பட் அவங்க பாட்டுக்கு அங்கே மியூசிக்கை போட்டு டைம் ஸ்கொயரில் யோசிச்சு பாருங்க, அந்த ஜெயிலர் மியூசிக் தீம் மியூசிக் இருக்குல்ல, அதை போட்டுட்டு நித்யானந்தா வந்து ட்ரம்ஸ் எல்லாம் வாசிச்சுட்டு இருக்காரு. அப்புறம் கடைசியில் சொல்கிறாங்க, கைலாசாவோட லொக்கேஷன் வந்து குரு பூர்ணிமா அன்னைக்கு ரிவீல் பண்ண போகிறோம்டா, உலகத்தில் இருக்கிற எல்லாரும் வந்து ஜாயின் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே ஒரு நியூயார்க் டைம் ஸ்கொயரில் ஒரு லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்னைக்கு அந்த குரு பூர்ணிமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 ஜூலை, விச் இஸ் எஸ்டர்டே. ஸோ நித்யானந்தா வந்து கைலாசத்தோட இடத்த சொல்லிட்டாரான்னு கேட்டிங்கன்னா சொல்லியிருக்காரு. யார் யார் வந்து சேரலாம், எங்கெங்கே இருக்குது, எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. எல்லாத்தையும் தான் இன்னைக்கு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போனா தான் சாதாரண உலகத்தில் மட்டும் இல்லை, கைலாசத்தில் என்ன நடக்குதுங்கிறது கூட டெய்லி என்னால் உங்ககிட்ட வந்து சேர்க்க முடியும். எனக்கு தெரியும் உங்கள் மனசுக்குள்ளே எல்லாருமே வந்து ஒரு நித்யானந்தா ஃபேனாக தான் இருப்பீங்கன்னு, ஓவராக போயிட்டு இருக்கணும். பட் நீங்கள் ஒரு நித்யானந்தா ஃபேனாக உண்மையிலே இருந்தீங்கன்னா, கைலாசத்துக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் அமுக்குங்க. அப்போ தான் கைலாசத்துக்கு உங்களை கூப்பிட்டு போவேன், ஒரு வழி சொல்லுவேன், டெய்லி உங்ககிட்ட வந்து இன்ஃபர்மேஷனையும் சொல்ல முடியும். எனிவே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் நித்தி ஸ்குவாட். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நித்யானந்தா யாருன்னு தெரியாதவங்க யாரும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. தெரியாதவங்களுக்கு இருந்தாலும் ஒரு சின்ன பேக்ட்ராப் சொல்கிறேன். திருவண்ணாமலையை சார்ந்த ஒரு சாதாரண பர்சனாக இருந்த ஒருத்தர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹீலிங்லாம் எனக்கு தெரியும்னு சொல்லி ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சு, புக்கெல்லாம் எழுத ஆரம்பிச்சு, கவிதைகள் கதைகள்லாம் எழுத ஆரம்பிச்சு, தனக்குன்னு ஆசிரமத்தை உருவாக்கிக்கிட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கிற நேரத்தில் பல பிரச்சனைகளில் மாட்டி, அப்புறம் அவருக்கு வந்து இன்டர்போல் வரைக்கும் நாங்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம், இந்தியா ஃபுல்லாக வலைவீசி தேடுறோங்கிற நேரத்தில் வந்து இந்தியாவை விட்டே காணாமல் போயிட்டாரு. அவர் வந்து சவுத் அமெரிக்கா கிட்ட இருக்கிற ஈக்குவேடர் அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து ஒரு தீவை வாங்கி செட்டில் ஆயிட்டாருன்னு ரூமரா இன்னைக்கு மாறிட்டு இருக்கிற ஒரு கோஸ்ட். விக்ரம் படத்தில் வர மாதிரி நித்யானந்தா இஸ் a கோஸ்ட். ஏன்னா அவர் எங்க இருக்காருன்னு யாருக்குமே தெரியாத ஒரு நிலைமை தான் இருந்துச்சு. அந்த மாதிரி இருக்கிறப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மேக் பண்ணாரு. நான் வந்து கைலாசம்ங்கிற ஒரு புது நாட்டை உருவாக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மேக் பண்ணாரு. அப்போல இருந்தே பயங்கர ஹைப், கைலாசம் இது என்னப்பா புதுசா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் அது உருவாக்குனேன்னு சொன்னது மட்டும் இல்லாம உண்மையிலேயே அமெரிக்கால இருக்கிற நிறைய ஸ்டேட்ஸோட வந்து அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணிட்டு இருந்தாரு. சவுத் அமெரிக்கால இருக்கிற சில கண்ட்ரீஸோட வந்து கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் கூட அக்ரிமெண்ட்லாம், MOU மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் சைன் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ உண்மையிலே கைலாசம் இருக்காங்கிற ஹைப் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சிச்சு. அண்ட் ஆப்வியஸா நிறைய பேருக்கு, எஸ்பெஷலி இந்த சிங்கிளா இருக்கிற பசங்க பொண்ணுங்களுக்குலாம் வந்து நித்யானந்தாவோட கைலாசத்தை பத்தி பயங்கர கியூரியாசிட்டி இருந்திருக்கும். அண்ட் அவர் வந்து பசங்க யங் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ்க்கு மட்டும் இல்ல, ஃபேமிலிக்குமே வந்து நிறைய ஆஃபர்லாம் லான்ச் பண்ணியிருக்காரு, அதை நான் சொல்றேன். பட் அதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே பயங்கர கியூரியாசிட்டியா இருந்துச்சுல நித்யானந்தாவோட கைலாசம் எங்க இருக்குன்னு. இது வரைக்கும், அதாவது இன்னைக்கு இல்ல, பட் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளுக்கு கைலாசத்தை பத்தி தெரிஞ்சது என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது நித்யானந்தா வாய் மூலியமாவே கைலாசம் இஸ் a place where snow and ocean meet அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருந்தாரு. அப்போ கடலும் பனியும் ஒன்னா இருக்கக்கூடிய இடங்கள் உலகத்தில் எது எது இருக்குன்னு சொல்லிட்டு எதெல்லாமோ தேடி போக ஆரம்பிச்சு கடைசியில் ஜப்பானில் வந்து ஒரு ஊர் இருக்குது அப்படிங்கிறத நம்ம நிறைய பேர் இன்டர்நெட் வாசிகள் கண்டுபிடிச்சோம். அதில் நானும் ஒருத்தன் தான். ஸோ அதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அப்போ ஜப்பான் கிட்ட தான் இருக்காருங்கிற கேள்வியெல்லாம் இருந்துச்சு. இந்த குழப்பத்துக்கு நடுவில் கைலாசத்துல இருந்து எங்கே தான் அவர் இருக்காரு கைலாசம்? ஏன்னா அவரோட வீடியோலாம் நீங்கள் இப்பவும் யூடியூப்ல போய் பார்த்தீங்கன்னா அதே பிளேட்டு, அப்புறம் பின்னாடி இருக்கிற ஒரு கோல்டன் பேக்ரவுண்டு, அவர் வந்து வெங்கடாஜலபதி மாதிரியும் சில நாட்கள் சிவன் மாதிரியும் தன்னை ட்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அவர் வீடியோ போட்டுட்டு இருப்பாரு. அது எங்க இருக்குன்னு யாருமே கண்டுபிடிக்க முடியாத மர்மமா தான் இருந்துச்சு. இப்போ அதை பத்தி ரிவீல் பண்றேன்னு சொல்லிட்டு என்னென்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் அவரோட பிரஸ் ரிலீஸா இருக்கட்டும், அவரோட ஃபாலோவர்ஸ் பேசுறதா இருக்கட்டும், அவர் எப்படி அட்ரஸ் பண்றாங்கன்னா, சுப்ரீம் பாயிண்ட் ஆஃப் ஹிந்துயிசம், ஜகத்குரு மகா சன்னிதானம் பகவான் நித்யானந்த பரமசிவம். சுப்ரீம் பாயிண்ட் ஆஃப் ஹிந்துயிசம்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மதங்கள்ல ஒரு முக்கியமான மதமா ஹிந்துயிசம் இருக்கு. அந்த மொத்த ஹிந்துயிசத்துக்குமே வந்து தலைமை எங்க தலைவன் தான்டா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. SPH அவர் அப்படிதான் அட்ரஸ் பண்றாங்க. சுப்ரீம் பாயிண்ட் ஆஃப் ஹிந்துயிசம் SPH அப்படின்னு சொல்லிட்டு, ஜகத்குரு மகா சன்னிதானம்
மொத்த ஜகம்னா வந்து நாட் ஜஸ்ட் எர்த், யூனிவர்ஸுக்கே வந்து கடவுள் எங்கள் தலைவன் நித்தி தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ப்ரெஸ் ரிலீஸ்லாம் ஆரம்பிக்குது. ஸோ அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் தலைவனே உங்களுக்கு அட்ரஸ் பண்ணுவாங்கடான்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. அப்புறம் தலைவன் வந்து அட்ரஸ் பண்ணுறாரு. குரு பூர்ணிமானா நேற்றுக்கு தான். குரு பூர்ணிமானா நான் முதல்ல நித்தியோட பர்த்டேன்னு நினச்சேன். பட் சாரி டு மை ஜென்ரல் நாலேஜ், எனக்கு சான்ஸ்கிரிட்டுங்கிறதுனால அவ்வளோ புரியாமல் போயிடுச்சு. பட் குரு பூர்ணிமானா என்னன்னு பார்த்தீங்கன்னா, குருவை வந்து செலிப்ரேட் பண்ணுற நாளாம். அது வந்து ஜூன் ஜூலை மாதத்தில் வந்து ஜென்ரலாக இருக்குமா. 2024 வந்து கரெக்டாக ஜூலை 21 வந்துருக்குது. ஸோ அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, கைலாசம் வந்து எங்க இருக்குன்னு சொல்றதுக்கு முன்னாடி கைலாசமோட இதுதான் ஃபீச்சர்ஸ், இதுதான் எங்க கண்ட்ரியில் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் போடுறாரு. 11 பாயிண்ட் சொல்றாரு. அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேருந்து வரேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, கைலாசத்தோட பாப்புலேஷன், கைலாசா கண்ட்ரியோட பாப்புலேஷன் வந்து 2 பில்லியன் ஹிந்துஸ் அப்படின்றாரு. என்னடா அது அப்படின்னு தலையில் கை வைக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா 1.2 பில்லியன் தான் வந்து மொத்தம் ஹிந்துஸ் உலகத்தில் இருக்கிற பாப்புலேஷனே. இங்கே இந்தியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், அமெரிக்கா, ரஷ்யான்னு எல்லா ஹிந்துஸையும் சேர்த்திங்கன்னா கூட மொத்த பாப்புலேஷனே வந்து 1.2 பில்லியன் தான் ஹிந்துஸ்க்கு. ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, கைலாசத்தில் வந்து பாப்புலேஷன் மொத்தம் 2 பில்லியன் ஹிந்துஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு என்னமோ வந்து கைலாசம் எர்த்துலேயே இல்லை, வேறு ஏதாவது கிரகத்தில் இருக்கா, அங்கே 2 பில்லியன் ஹிந்துஸ் இருக்காங்களாங்கிற டவுட்டே வந்துருச்சு. எனிவே ரெண்டாவது ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதோட அஃபீஷியல் லாங்குவேஜ் தமிழ். எப்படி நம்ம ஆள் வந்து என்ன வேலை பார்த்தாலும் கடைசியில் தமிழ் பற்று எங்கே காமிக்கிறாரு பார்த்தீங்களா. மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கைலாசாவோட இப்போதைக்கு அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணப்பட்ட பிரைம் மினிஸ்டர், நீங்கள் கைலாசத்தில் சேரணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட பிரைம் மினிஸ்டரும் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரஞ்சிதா. கைலாசாவுக்குன்னு தனியாக பேங்க் இருக்குது, ரிசர்வ் பேங்க் ஆஃப் கைலாசா இருக்குது. அது வந்து எப்படி கைலாசானா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக வேட்டிக்கன் சிட்டி எப்படி வந்து கிறிஸ்டியன்ஸ்க்கு இருக்கும், அந்த மாதிரி மொத்த ஹிந்துஸ்க்கு வந்து ஒரு இடமா நான் வந்து கைலாசத்தை உருவாக்கியிருக்கேன்னு சொல்லிட்டு ஹிந்துஸோட வேட்டிக்கன் சிட்டி தான் கைலாசம் அப்படிங்கிறாரு. ஆறாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்னோவும் கடலும் மீட் பண்ணக்கூடிய இடம் அப்படின்னு சொல்கிறாரு. ஏழாவது வந்து எங்கள் ஊரில் வந்து இந்த போலீஸு, ஆர்மி இந்த மாதிரி தொல்லையெல்லாம் கிடையாதுங்கிறாரு. இந்த ஆர்மி போலீஸ் இல்லாமல் எப்படி ஒரு நாட்டை நடத்துவாருன்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ மொத்த இந்தியாவில் இருக்கிற அத்தனை ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கும் நிர்மலா சீதாராமனுக்கு வரைக்கும் என்னடா சொல்ற அப்படின்னு ஜெர்க்கு கொடுக்குற மாதிரி அடுத்த ஒரு விஷயத்த சொல்றாரு. நோ டாக்ஸ். எப்படி நாளைக்கு தான் இந்தியாவில் ஏதோ பட்ஜெட் வருதுன்னு நினைக்கிறேன், அதுக்கு நடுவில் தலைவன் சொல்லியிருக்காரு கைலாசத்தில் நோ டாக்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக நம்மளெல்லாம் சீண்டி விட்டுருக்காரு. டாக்ஸே இல்லாத ஒரு கண்ட்ரியா, ஜிஎஸ்டி கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்ட்ரியை உருவாக்கியிருக்கேங்கிறாரு. அது மட்டும் இல்லை, ஜெயிலும் கிடையாது. அப்போ தப்பு பண்ணுறவங்கலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தப்பு பண்ணுறவங்களுக்குலாம் வந்து மந்திரங்கள் சொல்லப்படும், தப்பு பண்ணுறவங்களுக்குலாம் வந்து யாகங்கள் செய்யப்படும், அவங்கள அப்படி திருத்துவோமே தவிர நாங்கள் ஜெயிலில் தூக்கி போட மாட்டோம், ஜெயிலுங்கிற கான்செப்டே கிடையாதுன்னு அதையும் சொல்கிறாரு. தண்டனைகளே கிடையாது, பனிஷ்மெண்ட்டே கிடையாது, உன்னை திருத்துறது தான் வழி, எங்களுக்கு வந்து உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க வேணாம் நீ தப்பு பண்ணேன்னு சொல்கிறாரு. அண்ட் 10வது வந்து இது நிறைய பேருக்கு மனசு கஷ்டமாக இருந்தாலும் பிரியாணியை மறந்துட வேண்டிதான், ஏன்னா கைலாசம் வந்து பியூர் வெஜ்ஜா. அண்ட் 11வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 7 இடங்களில் மெயினாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நம்மளுக்கெல்லாம் 7 இடம் எதுங்கிற கேள்வி இருக்கும்ல. அந்த 7 இடத்துல வந்து 7 கேட்டகரி ஆஃப் பீப்புள் மட்டும் தான் போய் ஜாயின் பண்ணலாம். அதில் ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேல் சன்னியாஸ் ஆர்டர். நீங்கள் வந்து ஒரு ஆண் சன்னியாசியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா போய் சேரலாம். மதனே சன்னியாசியாக இருக்கிறதுக்கு எதுக்கு கைலாசத்துக்கு போக போகிறேன் நீங்கள் யோசிச்சிங்கன்னா அது உங்கள் பிரச்சனை. அடுத்து 2வது வந்து ஃபீமேல் சன்னியாசியாக, நான் பெண்ணாக இருக்கேன், நான் வந்து ஒரு பெண் சன்னியாசியாக இருக்கணும்னாலும் நீங்கள் போய் சேரலாம். 3வது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரகஸ்தாஸ், ஆனால் உங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, குடும்பம் இருக்குது, அது கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க, குடும்பம் இருக்கணும்னு நினைக்கிறீங்கனால் அதுக்கும் ஒரு ஆர்டர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 4வது வந்து எனக்கு இதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைப்பா, நான் படிக்கணும்ப்பா அப்படின்னு நினச்சிங்கன்னா குருகுலம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்களாம். 5வது வந்து நான் மாஸ்டர்ஸ் படிக்கணும், நான் வந்து டிகிரி வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நித்யானந்தா ஹிந்து யூனிவர்சிட்டின்னு ஒன்று இருக்குது. இது எதுவுமே வேணாம், நான் பிஸ்னஸ் பண்ணி பெரிய ஆளாக போகிறேன் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஹிந்து வேர்ல்டு ட்ரேட் சென்டர் வந்து ஆரம்பிச்சிருக்காரு. டேய் எப்பா விடுங்கடா, நான் நித்யானந்தாவை பார்த்தா போதும்னு நினச்சிங்கன்னா அதுதான் 7வது முக்கியமான கேட்டகரி. மகா கைலாசா அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது, அதுதான் மீதி இருக்கிற எல்லா இடத்துக்கும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சென்டர், அங்கே தான் நம்ம தலைவன் நித்தியா உட்காந்துட்டு இருப்பார். ஸோ பேசிக்காக இந்த 7 கேட்டகரியில் இந்த மாதிரி டேக்ஸ் இல்லாத, வரி இல்லாத, ஒரு தண்டனை இல்லாத, ஒரு ஜெயில் இல்லாத, ஒரு போலீஸ் இல்லாத, ஒரு ஆர்மி இல்லாத, முழுக்க முழுக்க மந்திரங்கள்னாலையும் தந்திரங்கள்னாலையும் மட்டுமே வந்து வாழ்க்கையை வந்து முன்னேற்றணும்னு நினைக்கிறவங்க வந்து கைலாசத்தில் போய் சேரலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த கேட்டகரிஸ் எல்லாம் போட்ட உடனே இடங்கள் எது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். கரெக்டாக இடங்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கைலாசா இஸ் அ சிவிலைசேஷனல் நேஷன் அப்படின்னு ஒரே போடா போட்டுடுறாரு. அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஒரு சிவிலைசேஷனல் நேஷன், எங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சிவிலைசேஷன் பண்பாடெல்லாம் முன்னாடி இருந்திருக்குங்கிறாரு. ஆனால் இதில் எனக்கு என்ன டவுட்டுனா, அப்போ இந்தியாவுக்குலாம் கிடையாதா, நம்ம நாட்டில் கிடையாது, தமிழ்நாட்டில் சோழர்கள்லாம் முன்னாடி இருந்தது கிடையாது, எல்லா நாட்டுக்கும் தான் சிவிலைசேஷன் இருக்கும், நம்மளை மட்டும் இல்லை, சைனாக்கு சிவிலைசேஷன் இருக்குது, சைனீஸ் சிவிலைசேஷன் இருக்குது, இஜிப்தியன் சிவிலைசேஷன் இருக்குது. அது கூடவே அவர் ஆனால் இன்னொரு விஷயத்த சொல்கிறாரு, என்னன்னு பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்டிங் அதர் நேஷன்ஸ் அப்படிங்கிறாரு. நாங்கள் வந்து எங்களுக்குன்னு ஒரு நாடை போலீஸ் ஆர்மியெல்லாம் வச்சுக்கிட்டு நாங்கள் பாதுகாக்கணும்னு நினைக்கல, மற்ற நாடுகளோட சேர்ந்து நாங்கள் எப்படி எங்கள் நாட்டை வளர்க்குறதுன்னு யோசிக்கிறோம், காம்ப்ளிமெண்டிங் அதர் நேஷன்ஸுங்கிறாரு. ஓகே,
கோஆப்ரேஷன் தெரியும், இது என்ன காம்ப்ளிமெண்டிங்னு கேட்டிங்கன்னா, எங்களோட கைலாசா வந்து மற்ற நாடுகளுக்குள்ளே இருக்கும், அந்த நாடுகளோட சட்டங்களுக்குள்ள எங்களோட சட்டங்களையும் நாங்கள் பொருத்தி எங்களோட இடத்துக்குள்ள எங்களோட சட்டங்கள் இருக்கும், அந்த இடத்துக்கான சட்டம் அந்த நாட்டோட சட்டமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா அவர் ஒரு எக்ஸாம்பிளே கொடுக்குறாரு. ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட ஊர் திருவண்ணாமலை, அங்கேயே ஒரு கைலாசா இருக்குங்கிறாரு. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்கலாம் திருப்பிங்க, திருவண்ணாமலையில் இருக்கிறவங்க வந்து என்னடா இது தெரியாமல் திருவண்ணாமலையில் என்னடா பண்ணிருக்கோன்னு யோசிப்பீங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு நாங்கள் ஒரு ஆசிரமம் இருக்கும்ல, அதுதான் கைலாசா அப்படிங்கிறாரு. அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஹி கோஸ் ஆன். அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு கைலாசா. அந்த மாதிரி கைலாசா வந்து உலகம் ஃபுல்லாக இருக்குது. அமெரிக்காவில் ஆசிரமம் இருக்குது, கென்யாவில் ஆசிரமம் இருக்குது, ரஷ்யாவில் ஆசிரமம் இருக்குது, கிரீஸில் ஆசிரமம் இருக்குது, ஆஸ்திரேலியாவில் ஆசிரமம் இருக்குது. இந்த மாதிரி இருக்கிற இடங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் வரணும்னா நீங்கள் சிட்டிசன்ஷிப் எடுக்கணும். சும்மாலாம் உள்ளுக்குள்ளே வாக்கின் பண்ண முடியாது. அந்த சிட்டிசன்ஷிப் எடுத்தீங்கன்னா நீங்கள் கைலாசா சிட்டிசன் ஆகிடுவீங்க. அந்த கைலாசா சிட்டிசன் ஆகிட்டீங்கன்னா உங்களோட சுப்ரீம் லீடர் கிம் ஜாங் உன் மாதிரி உங்களுக்கு நித்யானந்தா சுப்ரீம் லீடர் ஆகிடுவார், உங்களோட பிரைம் மினிஸ்டர் ரஞ்சிதா ஆகிடுவாங்க. நீங்கள் வந்து அங்கே ஒரு மேல் சன்னியாசாவோ ஃபீமேல் சன்னியாசாவோ குருகுலத்திலையோ யூனிவர்சிட்டிலையோ வேர்ல்டு ட்ரேட் சென்டர்லையோ இல்லை நித்யானந்தா இருக்கிற அந்த மகா கைலாசத்துக்கும் போய் செட்டில் ஆகலாம் அப்படின்னு சொல்லி தன்னோட உரையை முடிக்கிறாரு. பேசிக்காக கைலாசம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நித்யானந்த ஆசிரம் எங்கெங்கே இருக்கோ அது எல்லாமே கைலாசம்னு சொல்கிறாரு. அண்ட் இதுக்கெல்லாம் சீக்கிரமாக இது சிட்டிசன்ஷிப்பெல்லாம் இருக்கும், ஆன்லைனில் அப்ளை பண்ணி நீங்கள் அந்த பேசிக்காக நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து கிளம்பி கைலாசத்துக்கு போயிட்டு வந்துடலாம். நம்ம கஷ்டப்பட்டு செலவே பண்ண வேணாம், ஃப்ளைட்டு கூட பிடிக்க வேணாம், கப்பலில் போக வேணாம், எதுவுமே பண்ண வேணாம். நீங்கள் பாட்டுக்கு திருவண்ணாமலைக்கு போய் அவங்க ஆசிரம் எதுன்னு பார்த்து நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு உள்ளே போயிட்டு வெளியே வர முடியும்னு நான் நினைக்கிறேன். அட்லீஸ்ட் தட்ஸ் வாட் ஐ அண்டர்ஸ்டுட். அவர் சொன்னதுலேருந்து எனக்கு அதான் புரிஞ்சு. எனக்கு இதை முன்னாடியே டிஎம் பண்ணப்போ நிறைய பேர் வந்து மதன் இதை சொல்ல போகிறாருன்னு ஹைப் பண்ணப்போ எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா அவர் சொன்னார்னா அவருக்கு வந்து போலீஸ் கேஸ்லேருந்து எல்லாரும் இங்கே தான் இருக்கியா அப்படின்னு போய் பிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்படி சொல்லியிருக்க மாட்டாருங்கிறத எனக்கு நம்பிக்கையாக இருந்துச்சு. இப்பவும் பார்த்தீங்கன்னா கடைசியில் மலிப்பிட்டு தான் போயிருக்காரு. ஆனால் இந்த மாதிரி இருக்கிற ஆசிரமத்துக்கெல்லாம் ஒரு என்ட்ரி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் வந்து நிறைய பேர் கண்ணில் ஒரு ஒளிர்மயத்தை உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ முடிவு நோக்கி நம்ம வந்துட்டோம். ஸோ நான் உங்ககிட்ட ஆனஸ்ட்டாக ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்க போகிறேன். இப்போ உங்களோட ஈகோ, உங்களோட வந்து நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியாமாங்கிற ஆட்டிடியூட்லாம் தூரமாக வச்சுட்டு ஒரு விஷயத்த சொல்லுங்கள். கைலாசாக்கு உங்களுக்கு போகிறதுக்கு வீசா கிடச்சிச்சுன்னா நீங்கள் கைலாசத்துக்கு போவீங்களா மாட்டிங்களா? உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்டு யார் கைலாசத்துக்கு சரியான ஆள்னு நினைக்கிறீங்களோ அவங்ககிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு நான் உங்களோட வீடியோவில் பார்க்குறேன். அண்டில் தென் பாய். மதன் கௌரி சைனிங் ஆஃப். லவ் யூ ஆல். டேக் கேர். பாய். நித்யானந்தன். Cheers.